அனைவருக்கும் வணக்கம். உங்களை ஜென்ட்ரா வெல்த் யூடியூப் சேனலுக்கு வரவேற்கிறேன். நாம் இந்த வீடியோவில் என்ன பார்க்க போனால் டெய்லி மார்க்கெட் அனாலிசிஸ் தான். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் டேரெக்டாக. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் பார்த்தீங்கன்னா பிடிசி பார்த்தீங்கன்னா வந்து லாஸ்ட் 1 மந்த் வந்து பார்த்தா மேலே டவுன்ஃபால் ஆகிட்டு இது நல்ல பேட்டர்ன் தான் போயிட்டு இருக்கலாம். இப்போதைக்கு பையிங் தான் மந்த்லி. ஏன்னா நிறைய பேர் வந்து என்ன கேட்டிருந்தீங்க பர்சனலாகவே ப்ரோ இப்போ என்ன இன்வெஸ்ட் பண்ணலாமா வேணாமா கேட்டிருந்தீங்க. ஸோ அவங்களுக்காக சொல்கிறேன். இப்போதைக்கு மந்த்லியே பார்த்தீங்கன்னா இன்வெஸ்ட் பண்ணலாம். லாங் டேர்ம் இன்வெஸ்ட் பண்ணுறவங்களுக்கு பை பண்ணலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. இந்த வீக்லியில் பார்த்தீங்கன்னா வந்து இது ஒரு நல்ல பர்ஃபார்ம் பண்ணுது. எப்படின்னா பாருங்கள், ஒரு டபிள்யூ பேட்டர்ன் கிரியேட் பண்ணிவிட்டு சின்னதாக ஒரு வீக் இருக்குது. நம்ம நேற்று வந்து நம்ம டெலகிராமில் போட்டிருப்போம். என்ன கரெக்டாக இந்த லெவலுக்கு மேலே போனதுக்கு நம்ம பை பண்ணலான்ட்டு. ஏன்னா காரணம் அது நான் சொல்கிறேன் வாங்க. வீக்லியில் பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் 3 டைம்ஸ் வந்து ரெசிஸ்டன்ஸை அட்டாக் பண்ணிட்டு கீழே வந்துருக்குது. ஓகேவா? எங்கேயும் பாருங்கள், கீழேயும் பாருங்கள். ஆல்மோஸ்ட்டு இது வந்து ஒரு எம் பேட்டர்ன் மாதிரி கிரியேட் ஆகிடுது. உங்களுக்கு தெரியுதுன்னு நினைக்கிறேன். 1 2 and 3 பார்த்தீங்கன்னா ஹெட் அண்ட் ஷோல்டர் பேட்டர்னு சொல்லுவாங்க. இந்த விஷயத்த தனியாக காமிக்கிறேன். இப்போ இந்த மாதிரி பேட்டர்ன் கிரியேட் ஆச்சுன்னா மோஸ்ட்லி என்ன ஆகும்னா, மேலே எந்த அளவுக்கு பேட்டர்ன் இருக்குதோ அதே அளவுக்கு மேலே ஒரு 5 to 6% இருக்குதா, அதுமாதிரி கீழே ஒரு 5 to 6% கீழே இறங்க வாய்ப்பு இருக்குது தான் சொல்லுவோம். டேயை பொறுத்தளவுக்கு இது கொஞ்சம் செல்லிங்கில் தான் இருக்குது. இவனை எப்போ தெரியுமா நம்ம பையிங்க்கெலாம் நம்ம பார்க்கணுன்னா அதுக்கு வந்து நம்ம 4 hours தான் மினிமம். டெய்லியே பார்க்கலாம். கரெக்டாக சொன்னீங்கன்னா 1,04,700 சொல்லியிருந்தேன்ல, மந்த்லி வீக்லி கூட இந்த லெவலுக்கு மேலே போனால் மட்டும் நம்ம பை பண்ணுவோம். அப்படி இல்லைனா கீழே வந்து சம்திங் ஏதோ ஒரு பேட்டர்ன் கிரியேட் ஆகட்டும், நம்ம அப்போ பை பண்ணலாம். அது வரைக்கும் நம்ம பையிங்கிறது வேண்டாம். பிடிசி மோஸ்ட்லி பையிங் இல்லைனா மற்ற கிரிப்டோஸ் எதுவுமே அதுவுமே மோஸ்ட்லி பையிங் இருக்காது. அதை கொஞ்சம் மைண்டில் எப்பவுமே ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகேவா? நம்ம அடுத்த கிரிப்டோவை பார்ப்போம். இதுக்கு மேலே நம்ம அதை பார்க்குறதுக்கு கொஞ்சம் டைம் வேஸ்ட் கூட சொல்லலாம். இசட்கே அடுத்த கிரிப்டோ. இது வந்து நம்ம லாஸ்ட்டாக ஃபைனலாக கொஞ்சம் நேரத்தில் பையிங் சொல்லியிருந்தோம். அதுக்கடுத்து நம்ம வீடியோ கொஞ்சம் நாளாக போடாமல் விட்டாச்சு. இங்கே பார்த்தீங்கன்னா இதற்கே பார்த்தீங்கன்னா கரெக்டாக வந்து ரெசிஸ்டன்ஸ் வந்து ரியாக்ட் ஆகிட்டு கீழே வந்துடுது. வெயிட் அ மினிட். இங்கே பார்த்தீங்கன்னா வந்து இந்த ட்ரெண்ட் லைன் வந்து பிரேக் அவுட் கொடுத்த மாதிரி இப்போ கிளியர் பிக்சர் ட்ரெண்ட் லைன் பிரேக் அவுட் கொடுத்த மாதிரி இருக்குது. ஓகேவா? ஸோ அப்படி இருக்கும்போது நம்ம செல்லிங் தான் மோஸ்ட்லி பார்க்கணும். பட் ஆனால் மார்க்கெட் வந்து நேற்று ஒரே பாரில் ஆல்மோஸ்ட் 11% கிட்டே இறங்கியிருக்கலாம். ஸோ அப்படின்னா நம்ம பையிங் பண்ணால் மினிமம் வந்து இவ்வளோ தூரமாச்சு, மேக்ஸிமம் இவ்வளோ தூரமாச்சு மேலே போனதை தான் நம்ம பையிங் பண்ணணும். ஸோ அது வரைக்கும் நம்ம இதற்கெல்லாம் பையிங்கே பார்க்கக்கூடாது. ஓகேவா? ஈவன் எங்கே பையிங் நம்ம செல்லிங் பண்ணால் கொஞ்சம் பேட்டர்ன் கிரியேட் ஆகட்டும் செல்லிங்காக, நம்ம அதுக்கடுத்து ஃபுல் ஃப்ளெஜ்டாக பை பண்ணலாம். நம்ம அந்த ஹரகரா மைண்ட் செட்டில் நம்ம பையிங்லாம் எதுவும் பையிங்னா கீழே செல்லிங்க்கு எதுவும் நம்ம பார்க்க வேண்டாம்னு சொல்ல வரேன். இப்போ மார்க்கெட் கீழே இருக்குது, டபிள்யூ பேட்டர்ன் கிரியேட் ஆகிடும் அப்படின்னு பை பண்ணிங்கன்னா நான் உங்களுக்கு அஷூரன்ஸ் தரேன், நீங்கள் லாஸ் ஆகிடுவீங்கன்ட்டு. மியூ பார்த்தீங்கன்னா நம்ம லாஸ்ட் எங்கேருந்தே நம்ம செல்லிங் சொல்லியிருந்தோம். ஆல்மோஸ்ட் அது பர்ஃபெக்டாக அது செல்லிங் பேட்டர்னில் போயிட்டு தான் இருக்குது. வி ஆர் எக்ஸ்பெக்டிங் மியூ வந்து பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் இப்போ இதை கிளியர் தொட்டுருவோம் ஈஸியாகவே. நாம் எவ்வளோ எக்ஸ்பெக்ட் பண்ணோன்னா இவ்வளோ தூரம் கீழே வரும் அப்படின்னு எக்ஸ்பெக்ட் பண்ணுறோம். நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணக்கூடாது தான், பட் இருந்தாலும் ஓரளவுக்கு நம்ம ப்ரெடிக்ட் பண்ணுறது இவ்வளோ ப்ரைஸ் கிட்ட தான். அந்த எத்திரியம் நான் நேற்றே உங்களுக்கு பர்ஃபெக்டாக தெரிஞ்சிருக்கும் எதுக்கு மேலே போனால் பையிங்ன்ட்டு. கரெக்டாக இந்த 3,400க்கு மேலே போனால் தான் பையிங்னு சொன்னேன். அதுக்கு மேலே போகவும் இல்லை, ஒன்றுமே ஆகலை. அப்படியே கீழே தான் இருந்ததுன்னா ட்ரேடிங் ஆகிட்டு கீழே இறங்கியாச்சு எத்திரியம். ஸோ அதனால் பார்த்தீங்கன்னா எப்போ திரும்பி நான் சொல்லணும் அந்த பேட்டர்ன் கிரியேட் ஆனதுக்கு நம்ம பையிங் பண்ணலாமே தவிர பையிங்க்கு வேணாம். ஒரு பேட்டர்ன் நம்ம பையிங் அண்ட் செல்லிங் பார்க்கணும்னா அது பக்கமே பார்க்கணும். அதை ஓகே பையிங் இல்லை அதனால் நம்ம செல்லிங் பார்ப்போம் அப்படிலாம் பார்க்க வேண்டாம். ஃபார் எக்ஸாம்பிள் ஏன் சொல்லணும்னா இதே பாருங்கள், இங்கே மார்க்கெட் இங்கே செல்லிங்கில் தெரியுதா, ஆனால் பையிங் ஆகும்னு நினச்சிருப்போம். ஸோ கீழே போய் செல்லிங் போடுதுன்னா உங்களுக்கு லாஸ்ட்டு ஒரு ஆல்மோஸ்ட்டு 19th January 25 January ஆல்மோஸ்ட் 1 week to 2 weeks வரைக்குமே பார்த்தீங்கன்னா மினிமம் 1 week ஆச்சு இங்கே தான் ட்ரேட் ஆகிருக்கணும். அது வந்து பையிங்காக அக்குமுலேஷன் ஆகிற பிளேஸில் வந்து நம்ம செல்லிங் பார்க்கக்கூடாது. செல்லிங் அக்குமுலேஷன் ஆகிறதுல பையிங் பார்க்கக்கூடாது. எதுக்கு பார்க்கணுமோ அந்த பேட்டர்னில் மட்டும்தான் ஆகணும். நல்லா இருக்கிறனே கீழே இறங்குவாங்கனே அப்படின்னு பார்க்கக்கூடாது. அது வந்து ட்ரேடு கிடையாது. அது ஏன்னா அதை நம்ம பண்ணுறது இஎன்எஸ்ன்னு பார்த்தா அதே தான். மினிமம் பார்த்தீங்கன்னா வந்து இஎன்எஸ் வந்து பார்த்தீங்கன்னா இதுக்கு மேலே போகணும். இல்லை எனிதிங் சம் பேட்டர்ன் ஆச்சு கிரியேட் பண்ணணும். நம்ம நேற்று பார்த்து அந்த பையிங் போகிற மாதிரி இருந்துச்சு. பட் ஆனால் இந்த ஒரு பேட்டர்ன் பார்த்தோன்னே ஓகே சார் நாம் அப்படியே கீழே இறங்கிடலாம் அப்படின்னு பார்த்தோன்னே நல்லா கீழே வந்தாச்சு. அதில் மினிமம் பார்த்தீங்கன்னா நேற்றுலேருந்து நம்ம அப்படியே செல்லிங் பார்த்துருந்தா கூட ஒரு 9 to 10%. திஸ் இஸ் ஸ்மால் அமௌண்ட் இருந்தாலும் இது போதுமானது தான் இஎன்எஸ்லேருந்து. அண்ட் தென் பார்த்தீங்கன்னா கோட்டு தான் பார்த்தீங்கன்னா நான் வந்து சொன்ன மாதிரி கடைசி வரைக்கும் அது மேலே போயிருந்தால் நல்லமா. நான் அதுக்கு தான் வந்து அந்த இடத்துல
மேலே பார் க்ளோஸ் பண்ணுவேன் பையிங்க்கு நினச்சேன் அதுதான். ஓகேவா? என்ன காரணத்தால் சொன்னேன்னா, இங்கே பார்த்தீங்கன்னா இது ஒரு பேட்டர்ன். இங்கே வந்து பார்த்தீங்கன்னா மேலே ரெசிஸ்டன்ஸ் ரேஞ்சு கிரியேட் ஆகிடுது. அது இல்லாமல் பார்த்தீங்கன்னா இது வந்து ஒரு பெரிய மூமெண்ட்டில் ரொம்ப நாளாக சுற்றிட்டுலாம் இந்த இடத்துல தெரியுதா? ஆல்மோஸ்ட்டு நம்ம மேலேருந்து பார்த்தா மேலே கொஞ்சம் கீழே பார்த்தா கூட ஆல்மோஸ்ட் 80% இங்கே வருது. மேலே இன்னும் அவ்வளோ தூரம் இருக்குது. இது அது இல்லாமல் இது ஒரு நல்ல பேட்டர்னில் போயிட்டு தான். இப்போ டவுன்ஃபாலில் இது பிரேக் டவுன் கொடுத்தாச்சு, அவ்வளோதான். இதுதான் செல்லிங்கு. ஓகேவா? எக்ஸ்ஆர்பி நம்ம சொல்ல எக்ஸ்ஆர்பி பார்த்தீங்கன்னா நம்ம சொல்லலை, பட் இருந்தாலும் நிறைய பேர் கேட்டிருந்ததுக்காக நான் திரும்பி சொல்கிறேன். இங்கே பேட்டர்னை வந்து பார்த்தீங்கன்னா செல்லிங்கில் தான், பையிங்க்கு கரெக்டில். ஏன் சொல்கிறேன்னா பையிங் வேணும்னா ஒன்ஸ் இது வந்து பிரேக் அவுட் கொடுத்து ஒரு சின்ன புல் பேக் வந்து இந்த இடத்துல போகணும், அப்போ தான் பையிங். அது வரைக்கும் நம்ம பையிங்க்கு பார்க்கக்கூடாது. ஓகேவா? இதுதான் ரூல். சரி வாங்க அடுத்த கிரிப்டோ பார்ப்போம். ஒன்று சொல்லாமல் வந்துட்டேன். எல்லாருமே என்ன நினைப்பீங்கன்னா மார்க்கெட் டவுன்ஃபால் ஆகுது, நல்லா மேலே போகும் அப்படின்னு நினச்சிட்டு இப்போ நீங்கள் பை பண்ணிங்கன்னா நீங்கள் இந்த லாஸ் சர்க்கிளில் மாட்டிப்பீங்க. ஏன் சொல்கிறேன்னா மார்க்கெட் இப்போ டவுன்ஃபால் ஆச்சுல்ல, அது செல்லிங் பண்ணியிருப்பாங்கள்ல, அவங்க ப்ராஃபிட் எங்கே புக் பண்ணுவாங்க? அவங்க ப்ராஃபிட் புக் பண்ணது தான் மேலே போகும். நியூவாக என்ட்ரி வர மாட்டாங்க. உங்களை மாதிரி சின்ன சின்ன ட்ரேடர்ஸ் தான் நியூ என்ட்ரி பண்ணிவிட்டு அதில் லாஸ் ஆகும். இல்லை சின்ன சின்ன ட்ரேடர் மட்டும்தான் அதில் புதுசாக வந்து ட்ரேட் வைக்க பார்ப்பாங்களே தவிர, ஒரு நல்ல ட்ரேடர்னால் கொஞ்சம் டைம் வெயிட் பண்ணுவாங்க. ஸோ அதனால் நீங்கள் வந்து பையிங் பண்ண வேணாம்னு நான் சொல்லுவேன். ஏஆர் பார்த்தீங்கன்னா இது அந்தளவுக்கு பெட்டராக இல்லை, பட் ஆனால் ஒரு பேட்டர்ன் க்ரியேட் ஆகிறதுனால நம்ம அதை க்ளியர் பண்ணிக்கிறோம். இந்த இடத்துல ஒரு சப்போர்ட் இருக்குது ஏஆருக்கு. ஜஸ்ட் 2 to 3 கிரிப்டோஸ் தான் பாருங்கள். நீங்கள் பார்க்க உங்களுக்கே தெளிவாக தெரிஞ்சிடும் எது என்னன்ட்டு. இது வந்து பார்த்தீங்கன்னா அந்தளவுக்கு பெட்டராக இல்லை ஏஆரை, அதனால் விட்டுருவோம். சாரி, மார்க்கெட் எப்படி அனலைஸ் பண்ண மட்டும் செக் பண்ணிக்கோங்க. ஆஸ் யூஷுவல்னு சொல்ல ஆரம்பிச்சு, யூஷுவலில் பார்த்தீங்கன்னா பாருங்கள் மார்க்கெட் வந்து நல்ல மூவ்மெண்ட் ஆச்சு சொன்னல. அப்படியே உடனே நான் இப்போ தான் சொல்லி முடித்தேன் ஏன் வந்து பையிங் பண்ண வேணான்ட்டு. மார்க்கெட் இங்கே வந்து செல்லிங் ஆனது வந்து இங்கே ப்ராஃபிட் புக்கிங் தான் இவ்வளோ பெரிய பார். அப்படியே உடனே செல்லிங் இங்கே போனால் தான் இங்கே பண்ணுவோம், திரும்பி மார்க்கெட் போயிடும். இதெல்லாம் வந்து ஒரு சைக்கிளிக், இதெல்லாம் வந்து ஒரே நாளில் கற்றுக்க முடியாது. அதுதான் வீடியோ அடிக்கடி பார்க்கணும், தெரிஞ்சுக்கணுன்றது. ஓகேவா? மார்க்கெட் அதாவது செல்லிங்கில் தான் இருக்கிறான், ஒன்றும் சொல்ல முடியாது. இவனை வந்து நம்ம மோஸ்ட்லி பையிங் பண்ணால் கொஞ்சம் வெயிட் பண்ணணும். ஏசிஹெச் பை பண்ணலாம், இது வந்து ஒரு பர்ஃபெக்டாக இருக்குது. வீக்லியில் இருங்க, மந்த்லி முதல்ல போவோம். வீக்லிக்கு நம்ம மந்த்லி பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் 1 2 3 ஒரு 3 to 4 டைம்ஸ் வந்து ஹிட் ஆகிருக்கு. மந்த்லி இது பிரேக் அவுட் கொடுத்தா ஒன்றும் ப்ராப்ளமேட்டிக் இல்லை. ஏன் ப்ராப்ளமேட்டிக்கல்னா பர்ஃபெக்டாக இருக்குது. எனக்கு லாஸ்ட்டாக ரெசிஸ்டன்ஸ் ரொம்ப ஹையராக இருந்தது, எடுத்துக்கிட்டு வந்தது இந்த இடம் தான். அதாவது தொட்டு இருந்தாலும் ரெசிஸ்டன்ஸ் ஹையராக தங்கலாம். மார்க்கெட்டு மேலே பார்த்தீங்கன்னா போக 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 சின்ன சின்ன சின்னதாக பார் கொடுத்து பண்ணிக்கிறான். தட் மீன்ஸ் முடிஞ்ச அளவுக்கு இவன் பிரேக் அவுட் கூட பார்க்குறான். தெரியுதா இல்லையா? செல்லர்ஸ் அண்ட் பையர்ஸ் வராங்க, இங்கே ரெசிஸ்டன்ஸ் கீழே, அப்படின்னா இங்கே செல்லர்ஸோட பையர்ஸ் தான் அதிகமாக இருக்கிறாங்கன்னு அர்த்தம். ஸோ அதனால் நம்ம இங்கே சின்ன குவான்டிட்டி நம்ம வந்து ட்ரேட் பண்ணலாம் இப்போதைக்கு. பட் ஆனால் லார்ஜர் குவான்டிட்டி வேணால் கொஞ்சம் வெயிட் பண்ணி தான் ஆகணும். அது இல்லாமல் பார்த்தீங்கன்னா இங்கே பாருங்கள் ட்ரெண்ட் லைன் வந்து கிரியேட் ஆகுது. இந்த ட்ரெண்ட் லைன் பிரேக் அவுட் கொடுங்கன்னா இந்த இடத்துல வந்து சில பேர் இதெல்லாம் பார்த்துட்டே இருப்பாங்க. ஸோ அவங்களாம் சில பேர்னால் இந்த இன்ஸ்டிடியூஷனல் ட்ரேடர்ஸு இவங்களுக்குலாம் தெரியும். நாம் சொல்கிறது அந்த மாதிரி எல்லாமே ட்ரெண்டிங் பேட்டர்ன்ஸு. ஸோ அதனால் வந்து பார்த்திங்கன்னா இன்ஸ்டிடியூஷனல் ட்ரேடர்ஸ் வந்து ஃபண்டமெண்டலையும் சேர்த்து தான் பார்ப்பாங்க. இந்த லெவல் கிட்ட வந்து நம்ம பை பண்ணலாம், பெட்டராக இருக்கும். ஸ்டாப் லாஸ் மினிமம் இந்த பேட்டர்ன் படி பார்த்தா ஸ்டாப் லாஸ் இங்கே இருக்கணும். ஓகேவா? நம்ம அந்த டைமில் மார்க்கெட் எப்படி ரியாக்ட் ஆகுதுன்னு பார்த்துட்டு பிடிசியை பார்த்து நம்ம பை பண்ணலாமா செல் பண்ணலாமான்னு யோசிப்போம். ஓகேவா? நம்ம அடுத்தது பார்ப்போம். WUSDT. ஃபஸ்ட்டு நம்ம வீக்லியில் பார்த்துடலாம். வீக்லியில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெளிவாக தெரியுது சப்போர்ட் இருக்குது. டெய்லியில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இன்னும் தெளிவாக தெரியும் மல்டிபிள் ரெசிஸ்டன்ஸ் இருக்குது. பிரேக் அவுட் கொடுத்த மாதிரி கொடுத்துட்டு செல்லிங் ஆகிட்டான். இங்கே ஒரு பேட்டர்ன் க்ரியேட் ஆச்சுன்னா நம்ம WUSDTயை நம்ம பையிங் பண்ணலாம். அதுக்கு வந்து நான் என்ன எதிர்பார்க்குறேன்னா, இப்போ ஒரு பார் க்ரியேட் ஆகிட்டு இருக்குது. தட் மீன்ஸ் இந்த 4 ஹவர்ஸில் மார்க்கெட் வந்து இதுக்கு மேலே க்ளோசிங் கொடுத்தானா இதுவே ஒரு நல்ல மார்க், ஒரு ரிவர்சல் பேட்டர்ன் தான், நம்ம இங்கே பை பண்ணலாம். நல்லா வச்சுக்கோங்க, க்ளோஸ் அடுத்து தான் நம்ம பை பண்ண தவிர அதுக்குள்ளே பையிங் பண்ணக்கூடாது. இதுதான் ரூல். என்ன ஆனாலும் பார்த்துக்கலாம். அண்ட் தென் ஸ்டாப் ஓவர் வச்சுட்டு நம்ம பை பண்ணலாம் WUSDT. அண்ட் தென் பார்த்தீங்கன்னா நம்ம ஜாஸ்மி
ஜாஸ்மி பார்த்தீங்கன்னா நல்ல ட்ரெண்டிங் பேட்டர்ன் இருக்குது. பிரேக் எடுக்கிற லெவலில் நம்ம பையிங் சொல்லியிருந்தோம். பட் இன்னும் பையிங் ஆகலை. மேலே வந்து அழகாக ஒரு எம் பேட்டர்ன் கிரியேட் பண்ணிட்டு இறங்கிட்டோம் பார்த்தீங்களா. இதுதான் ஸ்டாப் லாஸ் வந்து இந்த இடத்துல கொடுக்குறது. இதுதான் மல்டிபிள் டைம்ஸ் நடக்கிறது தான். இதெல்லாம் வந்து நல்ல கவனத்தோட பண்ணணும். ஜாஸ்மியில் எல்லா ட்ரேடுமே அப்படி தான் பண்ணியாகணும். அதுக்கு தான் எப்பயுமே பார்த்தீங்கன்னா ஒன்று ட்ரேட் பண்ணால் ட்ரேட் மட்டும் பண்ணுங்கள். ஐ மீன் லேர்ன் பண்ணிக்கோங்க. அதுக்கடுத்து ப்ராஃபிட் பண்ண பாருங்கள். அதை விட ரெண்டுமே வந்து ஒரே டைமில் பண்ண நினச்சிங்கன்னா உங்களுக்கு லாஸ் மட்டும் தான் வரும். ஃப்ளக்ஸ் பார்த்தீங்கன்னா இங்கே நல்ல சப்போர்ட் இருக்குது. அந்த பார்த்தீங்கன்னா ட்ரெண்ட் லைனும் இருக்குதா. ட்ரெண்ட் லைன் பிரேக் அவுட் கொடுத்து பார்த்தா இல்லை. இங்கே பார்த்தீங்கன்னா மார்க்கெட் வந்து இது ஒரு செல்லிங் பண்ண தெளிவாக தெரியுது. அப்படின்னா டேவை பொறுத்தளவுக்கு மினிமம் இதுக்கு மேலே க்ளோசிங் கொடுக்காத வரைக்கும் நம்ம பையிங்கே பண்ண வேணாம். 4 ஹவர்ஸில் மினிமம் வச்சு க்ளோசிங் மேலே கொடுக்கணும். அது வரைக்கும் நம்ம இந்த கிரிப்டோவை வந்து பையிங்க்கு மட்டும் பார்க்கவே கூடாது. சென்ட்ரல் லைன் ரைசிங் ஒன்லி ஒன்ஸ் பார் க்ளோஸ் ஆனது நம்ம அந்த இடத்துல நம்ம பை பண்ணலாம். ஓகேவா. அதர்வைஸ் இப்போதைக்கு எதுவும் சொல்லிக்க முடியாது. இல்லைங்க பேட்டர்ன் வந்து சம்திங் க்ரியேட் ஆகட்டும், அதுக்கடுத்து நம்ம பையிங் பண்ணதை பார்த்துட்டு நம்ம பையிங் பண்ணலாம். ஓகேவா. இன்றைக்கான வீடியோ அவ்வளோதான். இதுமாதிரி டெய்லி உங்களுக்கு வீடியோ வேணும்னா முதல்ல நமக்கு நிறைய கமெண்ட்ஸ் பண்ணுங்கள், டவுட்ஸ் கேளுங்க. முடிஞ்ச அளவுக்கு நாங்கள் கிளியர் பண்ணுறோம். அதுக்கடுத்து டெய்லி நம்ம வீடியோ போடுவோம். ஓகேவா. இந்த உங்களுக்கு பிடிச்சதை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். பாய்.